தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. வெங்கண் தின்களிறு அடர்த்தாய் வித்துவ கோட்டம்மானே, எங்கு போய் உய்கேன் உன் இணை கட்டியே அடையல் அல்லால், எங்கு போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனே என்று ஒரு பாசுரம். மிக அருமையான பாசுரம். அதாவது, ஒரு கப்பல் புறப்படுகிறது கடலில். அந்த கப்பலின் கொடிமரத்திலே ஒரு பறவை ஒன்று அமர்ந்திருக்கிறது. கப்பல் நடு கடலுக்கும் சென்று விடுகிறது. அப்பொழுது பறவை பறக்க ஆரம்பிக்கிறது. நிலத்தை விட்டு நெடுந்தூரம் கப்பல் வந்து விட்டதால் அந்த பறவையால் திரும்ப நிலத்திற்கு செல்ல முடியவில்லை. கடலிலோ பறவை சென்று தங்குவதற்கு வேறு இடமும் இல்லை. ஆதலால் பறந்து கொண்டிருந்த அந்த பறவை திரும்பவும் கப்பலின் கொடிமரத்திற்கே வந்து சேர்ந்து விடுகிறது. நாமும் வாழ்வாகிய கடலிலே இறைவனாகிய கப்பலின் கொடிமரத்தில் உள்ள பறவை போலத்தானே. எப்படி எப்படி பறந்தாலும் கடைசியில் இறைவனிடத்திற்கே திரும்பி அவனது தாள்களையே பற்றி கொள்வதைத் தவிர வேறு வழி இல்லை அல்லவா? இந்த அற்புதமான உண்மையைத்தான் நல்லதொரு உவமையோடு பாடல் கூறுகிறது. இந்த பாடலை பாடியவர் குலசேகரர். ஆம், 12 ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார்தான். சேர மன்னர் பரம்பரையை சார்ந்தவர். கொல்லிக்கரை தலைநகராக கொண்டு சேர நாட்டை ஆட்சி செய்து வருகிறார். எம்பெருமானிடம் தீராத காதல் கொள்கிறார். அது காரணமாக ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு நெருங்கி பழகுகிறார். இது மந்திரி பிரதானிகளுக்கு பிடிக்கவில்லை. ஸ்ரீ வைஷ்ணவர்களிடமிருந்து இவரை பிரிக்க ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள் மந்திரிகள். பெருமான் திரு ஆபரண பெட்டியிலிருந்து ஒரு நவரத்தின ஹாரத்தை எடுத்து ஒளித்து வைத்து விடுகிறார்கள். அதனை வைஷ்ணவர்களே எடுத்திருக்க வேண்டும் என்று மன்னரிடம் சென்று புகார் கூறுகிறார்கள். மன்னருக்கோ ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் அளவு கடந்த நம்பிக்கை. அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு மண்குடத்தில் விஷ பாம்புகளை போட்டு கொண்டு வந்து வைத்து அந்த ஹாரத்தை வைஷ்ணவர்கள்தான் எடுத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறவர்களை குடத்தில் கைவிட்டு பிராமணம் செய்ய சொல்கிறார். மந்திரி பிரதானிகள் ஒருவருமே முன்வரவில்லை. உடனே மன்னராம் குலசேகரரே பரன் அன்பர் அக்காரியம் செய்யார் என்று சொல்லிக்கொண்டே பாண்டத்தில் உள்ளே கையை விட்டு சத்தியம் செய்கிறார். பாண்டத்தில் உள்ள பாம்பு ஒன்று அவர் கை வழியாக மேலே ஏறி வந்து தலையில் அமர்ந்து கொண்டு அவருக்கு குடை பிடிக்கிறது. மற்றொரு பாம்பு வெளியே வந்து ஆரத்தை மறைத்து வைத்த அந்த மந்திரிகளை சீறி விரட்டவும் செய்கிறது. அந்த ஆரத்தை மறைத்து வைத்த மந்திரிகள் எல்லாம் வந்து மன்னரின் காலில் விழுந்து மன்னிப்பு பெறுகிறார்கள். அன்று முதல்தான் குலசேகரர் குலசேகர ஆழ்வாராக வாழத் தொடங்குகிறார். ஆம், பரந்தாமன் மீது பல பாடல்களை எல்லாம் பாடுகிறார். இந்த தகவல்கள் எல்லாம் ஏதோ என் சொந்த கற்பனை கிடையாது. ஆரம் கெட பரன் அன்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரம் கொடுக்குடம் பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரம் கொடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர் கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே என்ற பாடல் மூலம் நான் அறிந்து கொண்ட தகவல்களைத்தான் உங்களிடம் கூறினேன். இந்த குலசேகரர் பல தலங்களுக்கு சென்று கடைசி காலத்தில் வந்து தங்கியிருந்த இடம்தான் வித்துவக்கோடு. இந்த வித்துவக்கோடு மலைநாட்டில் உள்ள தலம் என்று கருதுபவர்கள் பலர். இல்லை இல்லை, கரூரை அடுத்த வித்துவக்கோட்ட கிராமம்தான் என்று சொல்பவர்கள் சிலர். இன்னும் சிலரோ இந்த தலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மன்னார் கோவில் என்றும் கூறுகிறார்கள். எந்த தலமாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், வங்கத்தின் கூம்பு ஏறிய மாப்பறவை போல பல தலங்களுக்கு சென்ற குலசேகரர் கடைசியில் வந்து தங்கிய இடம்தான் மன்னார் கோவில். இதில் எந்த ஒரு விவாதமும் இல்லை. அந்த மன்னார் கோவிலில் அமைந்திருக்கும் வேத நாராயண பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். திருநெல்வேலியிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது மன்னார் கோவில். பசுமையும் எழிலும் கொஞ்சம் இந்த பூமியில் அமைந்திருக்கிறது சேர சோழ பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட பிரம்மாண்டமான ஆலயமான வேத நாராயண பெருமாள் திருக்கோவில். இந்த தலத்தில் பிருகு முனிவரும் மார்கண்டேய மகரிஷியும் தவமிருந்து பெருமாளை வழிபட்டு அருள் பெற்றிருக்கிறார்கள் என்று கூறுகிறது ஆலயத்தின் ஸ்தல புராணம்.
வேதபுரி, ராஜேந்திர விண்ணகரம் என்றும் இந்த தலம் முற்காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறது. காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் நடுவே ஸ்ரீரங்கம் திருத்தலம் இருப்பது போல தாமிரபரணி நதிக்கும் கடனா நதிக்கும் நடுவே அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். மேலும் குலசேகர ஆழ்வார் இந்த தலத்து இறைவனை வழிபட்டு அவரின் பேரழகில் திளைத்து இங்கேயே தங்கி கைங்கரியங்கள் பலவற்றிலும் ஈடுபட்டு ஆலயத்தை நிர்வகித்திருக்கிறார் என்றும் கூறுகிறது ஸ்தல புராணம். பிறகு இந்த பெருமாளின் திருவடி நிழலிலேயே அவர் பரமபதம் அடைந்தார் என்றும் சொல்கிறது. இங்கே குலசேகர ஆழ்வாருக்கு கொடிமரத்துடன் கூடிய தனி சன்னதி ஒன்று அமைந்திருப்பது சிறப்பானது. மூலவரான ஸ்ரீதேவி பூதேவி சமேத வேதநாராயண பெருமாள் மூலிகைகளால் செய்யப்பட்ட வர்ண கலாப திவ்ய திருமேனியராக சுதை வடிவில் தரிசனம் தருகிறார். தனி கோவிலில் ஸ்ரீ வேதவல்லி தாயாரும் ஸ்ரீ புவனவல்லி தாயாரும் காட்சி தருகிறார்கள். இங்கே பிருகு மற்றும் மார்க்கண்டேய முனிவர்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கிறது. பராந்தக சோழனுக்கு மனதில் இருந்த ஒரே ஒரு குறை தன் தேசத்தை ஆள வாரிசு இல்லையே என்பதுதான். அப்பொழுது முனிவர் ஒருவர் அவன் மனக்குறையை அறிந்து அவனுக்கு அறிவுரை வழங்கினார். தெற்கில் புண்ணிய நதியாம் பொருணை நதி பாய்கின்ற தேசத்தில் திருமாலுக்கு ஆலயம் எழுப்பி வழிபடு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அருளியிருக்கிறார். அதன்படியே தெற்கு நோக்கி வந்த சோழ மன்னன் பொருணை நதியின் அழகிலும் இயற்கை சூழலிலும் மயங்கி அங்கேயே பெருமாளுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பினான். அந்த பெருமாளுக்கு நாளும் சேவை செய்து வந்தவனுக்கு அடுத்த ஆண்டே பிள்ளை வரம் கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் சிறப்பம்சமே அதன் அஷ்டாங்க விமானம்தான். அதாவது ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அமைந்துள்ள 3 கருவறைகள். தரைதளத்தில் விஷ்ணு பகவான் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். அதற்கு நேர் மேல் முதல் தளத்தில் பகவான் அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார். அதற்கு மேல் 2ஆம் தளத்தில் பகவான் சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார். மேல் தளம் மிக மிக அழகானது. ஏனெனில் அதன் சுவர்களிலும் கூரைகளிலும் சேர மன்னர்களால் சேர்க்கப்பட்ட நுணுக்கமான மரச்சிற்பங்கள் அமைந்திருக்கிறது. பொதுவாக பெருமாள் சந்நிதிக்கு எதிரில் காட்சி தரும் கருட ஆழ்வார் இங்கு உற்சவருக்கு அருகில் காட்சி தருவது சிறப்பு என்று சொல்கிறார்கள். இங்குள்ள உற்சவரின் திருநாமம் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. சிவாலயங்களில் தெற்கு நோக்கி காட்சி தரும் தட்சிணாமூர்த்தி சில சிவனும் பெருமாளும் இணைந்து காட்சி தரும் ஆலயங்களிலும் கூட அவர் காட்சி தருவார். ஆனால் பெருமாள் கோவிலான இங்கு அதன் கோவில் விமானத்தின் உச்சியில் தட்சிணாமூர்த்தி காட்சி தருவது தனி சிறப்பு. தனி சன்னதியில் காட்சி தராமல் தட்சிணாமூர்த்தி கோவிலின் கோபுரத்தில் காட்சி தருவது வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு. வைணவ கோவில்களில் சடாரியை தலையில் வைத்து ஆசீர்வதிப்பார்கள். ஆனால் மன்னார் கோவில் வேதநாராயணர் திருக்கோவிலில் உள்ள சடாரி மிக மிக வித்தியாசமானதாகும். இதை தலையில் வைக்கும் பொழுது சடாரிக்குள் இருக்கும் பரல்கள் அசைந்து ஆடி ஒலி ஏற்படுத்தும். அதாவது முற்காலத்தில் இந்த சடாரியை எடுத்து கொண்டு வரும் பொழுது ஏற்படும் ஒலியை கண்டு பேசிக்கொண்டிருக்கும் பக்தர்கள் இறைவன் வந்து கொண்டிருக்கிறார் என்று அமைதியாகிவிடுவார்களாம். இதற்காகவே இப்படிப்பட்ட சடாரியை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சடாரியை திருப்பதி, ஸ்ரீரங்கம் போன்ற பிரபலமான வைணவ ஸ்தலங்களில் கூட நம்மால் பார்க்க முடியாது. மூலவர் சந்நிதிக்கு எதிரில் பிள்ளை தொண்டு பாதை ஒன்று உள்ளது. சிறிய துளை போன்ற இந்த பாதையில் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் நுழைந்து பெருமாளை பிரார்த்தித்தால் விரைவில் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆலயத்தின் மண்டப விதானத்தில் 12 ராசிகளுக்கும் உரிய கட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தலத்திற்கு வந்து பிரார்த்தித்தால் கிரக தோஷங்கள் யாவும் விலகிவிடும் என்று கூறுகிறார்கள் பக்தர்கள். ஸ்ரீ வேதநாராயணரை புரட்டாசி மாதம் வந்து வணங்கினால் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கலாம், திருமணத்தடை அகலும், வியாபாரம் சிறக்கும் என்று கூறுகிறார்கள் இப்பகுதி பக்தர்கள். மேலும் இந்த ஆலயத்தின் கருவறைக்கு முன்பிருக்கும் மண்டபத்தில் குலசேகரருடைய திரு ஆராதனை மூர்த்தியான ஸ்ரீராமன் சீதா லட்சுமண சமேதனாக எழுந்தருளி இருக்கிறான். இன்னும் அங்கேயே காட்டு மன்னார், கண்ணன், சக்கரத்தாழ்வார், மற்ற ஆழ்வார்கள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் எல்லோருமே இருக்கிறார்கள். இந்த மண்டபத்திலிருந்து வேத நாராயணனை சுற்றி ஒரு பிரதட்சணம் ஒன்று இருக்கிறது. அதனை அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்த மண்டபமே மகா மண்டபம். இந்த தலத்தில் இதனை குலசேகரன் மண்டபம் என்று அழைக்கிறார்கள். இதிலே ஒரு உள் மண்டபமும் வேதிகையும் இருக்கிறது. இந்த வேதிகையை விஸ்வநாதன் பீடம் என்று கூறுகிறார்கள். இந்த வேதிகையில் ராஜகோபாலன், ஆண்டாள், கருடன் எல்லோரும் எழுந்தருளி இருக்கிறார்கள். இந்த ராஜகோபாலன் பக்கத்தில் குலசேகர ஆழ்வார் உற்சவ மூர்த்தியாகவும்
எழுந்தருளியிருக்கிறார். ஆலயத்தின் திருமாலின் கருவறைக்கு வலதுபுறம் சென்றால் அங்கு புவனவல்லி தாயாரை கண்டு வணங்கலாம். அங்கேயே விஸ்வக்சேனரையும் தரிசிக்கலாம். அதன் பிறகு அங்குள்ள சின்ன கோபுரம் வாயில் வழியாக கொடிமண்டபத்திற்கு வந்தால் வடக்கு வெளிப்பிரகாரத்தில் குலசேகர ஆழ்வார் சந்நிதிக்கு வரலாம். இவருக்கு தனி கோவில், கொடிமரம், தேர் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் சிறப்பை பார்த்தால் இவர் இந்த தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுவதின் அருமை தெரியும். இங்கு கருவறையில் ஆழ்வார் கூப்பிய கையரோடு எழுந்தருளியிருக்கிறார். குலசேகரர் இந்த தலத்திற்கு வந்து தங்கியிருந்ததை பற்றி எத்தனையோ வரலாறுகள் உண்டு. இங்கு இவர் வந்து தங்கியிருந்த காலத்தில் தன் ஆராதனை மூர்த்தியான சக்கரவர்த்தி திருமகனையும் ராஜகோபாலனையும் இந்த கோவிலில் எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அங்குள்ள அர்ச்சகர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆழ்வாரும் வேறு வழியில்லாமல் ஸ்ரீராமன், லட்சுமணன், சீதாதேவி மற்றும் ராஜகோபாலன் ஆகியோருடைய சிலைகளை எல்லாம் ஆலயத்திற்கு வெளியேவே வைத்து பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு இரவு அவர் உறங்கி விடுகிறார். அதன் பிறகு காலையில் கோவிலை அர்ச்சகர்கள் வந்து திறந்து பார்க்கும் பொழுது அந்த கோவிலுக்கு உள்ளேயே இந்த திருவுருவச் சிலைகள் எல்லாம் எழுந்தருளி இருக்கிறதாம். பூட்டிய கதவு பூட்டியபடி இருக்க வெளியில் இருந்த திருவுருவச் சிலைகள் எல்லாம் ஆலயத்திற்கு உள் சென்ற அந்த அதிசயத்தை வியந்து அர்ச்சகர்கள் எல்லோரும் குலசேகரர் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவர் பக்தி பெருமையை உணர்ந்திருக்கிறார்கள். குலசேகரர் பின்னர் அந்த தலத்திலேயே தங்கி தமது 87வது வயதில் திருநாட்டிற்கு எழுந்தருளியிருக்கிறார். ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேனே, இந்த தலம் ஏற்பட்டதே பிருகு முனிவரால் தான். பிருகு முனிவர் பத்தினி கியாதி என்பவள் அசுரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறாள். இதனால் ஸ்ரீமன் நாராயணன் தம்முடைய சக்கராயுதத்தை ஏவி அவளை கொன்று விடுகிறான். மனைவியை இழந்த பிருகு முனிவர் கோபம் கொண்டு, நான் மனைவியை இழந்து தவிப்பது போல இந்த பரந்தாமனும் மனைவியை இழந்து தவிக்கட்டும் என்று சாபமிடுகிறார். கோபம் தெளிந்த பிறகு, ஐயோ பரந்தாமனையே சபித்து விட்டோமே என்று வருந்தி தவம் கிடக்கிறார். ஆனால் பரந்தாமனோ மகரிஷியின் வாக்கு பொய்த்துவிடக்கூடாது என்று பின்னாளில் ஸ்ரீராமனாக அவதரித்து சீதையை பிரிந்து துயர் உறுகிறார். ராவண வதம் முடிந்து திரும்புகிற பொழுது பிருகு மகரிஷி வேண்டிக் கொண்டபடி அவருக்கு இந்த தலத்தில் சேவை சாதிக்கிறார். பிருகுவும் அந்த வேத நாராயணனை பொதியமலை சாரலிலே இந்த இடத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறார். தாமும் தம் கொல்லு பேரனுமான மார்கண்டேயனும் அந்த தலத்திலேயே தங்கி வேதம் ஓதிக்கொண்டே வாழ்ந்து வருகிறார்கள். அதனாலேயே வேத நாராயணன் சந்நிதியில் பிருகு மகரிஷியும் மார்கண்டேயரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதெல்லாம் சரி, இந்த ஊருக்கு மன்னார் கோவில் என்று ஏன் பெயர் வந்தது என்று தானே கேட்கிறீர்கள். குலசேகரருக்கு ராஜகோபாலன் என்ற அழகிய மன்னனார் பேசும் தெய்வமாக இருந்திருக்கிறார். அத்துடன் குலசேகர மன்னன் பெயரையும் தொடர்புபடுத்தி மன்னனார் கோவில் என்று முதலில் இந்த தலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் மருவியே தற்பொழுது மன்னார் கோவில் என்று குறுகி போயிருக்கிறது. புராண பெருமையும் வரலாற்று சிறப்பும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.